அடுத்ததாக நமக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளை தயாராகிடுச்சு. ஒரு 4-5 பூ விட்டுருக்கு. இல்லை ஒரு பிஞ்சு இருக்குது. அது ஒரு காய் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பலாப்பழம் இருக்குது, மாங்காய் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது. நம்ம ஏதாவது அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோட்டத்தில் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மாதுளையும் கிடச்சிருக்குது. நார்த்தங்காய் கூட நமக்கு இருக்குது. அதான் நம்ம அப்புறம் பார்ப்போம். பூக்கள் ஒரு 4-5 பூக்கள் வந்திருக்குது. எப்படியும் ஒரு 4-5 காயாது கிடைக்கும். சின்ன கன்று, பெரிய கன்று 2 கன்று இருக்குது. இல்லை 2 வருஷம் 3 வருஷம் அதுக்குள்ளே தான் ஆகுதுன்னா. இல்லை நாட்டுக்காய் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுவையை நம்ம பழுத்ததுக்கப்புறம். நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய வகையில் நமக்கு வருமானத்தை ஈட்டும், ஒரு வகையில் செலவையும் குறைக்கும். ஒரு வாழைத்தாரம் நமக்கு அடுத்ததாக தயாராகிட்டு இருக்குது. அதை நம்ம வெட்டும்போது நம்ம காமிப்போம். அது கற்பூரவள்ளி. மாதுளை கூடிய சீக்கிரமே கிடச்சிரும்.